இவரது இன்ஸ்டா ரீல்ஸ் ஆடலும் பாடலும் வீடியோக்களை பார்த்தால் திண்டுக்கல் ரீட்டா வந்துடுச்சா, அந்த கட்டைய பார்த்தாதாண்டா இந்த கட்ட வேகம், திண்டுக்கல் ரீட்டாவை வர சொல்லுங்கடா என வயதானவர்கள் கூட ஜொள்ளிலிக்கும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பட காமெடி காட்சிகள் தான் நினைவுக்கு வரும். ஆனால் ரியல் லைஃபில் டெல்லி காவல்துறையே நெருங்க முடியாத இன்டர்நேஷனல் கிரிமினல் என்றால் நம்ப முடிகிறதா? கொலை, கொள்ளை, மிரட்டி பணம் பறித்தல், போதைப் பொருள் கடத்தல், ஆயுதங்கள் கடத்தல் என ஒரு மாஃபியா கும்பலுக்கே தலைவியாக இருக்கும் பெண் பில்லாதான் இந்த சோயா கான். யார் இந்த சோயா கான்? டெல்லியையே நடுநடுங்க வைத்த இவரது பின்னணியை தோண்ட ஆரம்பித்தால் அதிர்ச்சிக்கும் ஆச்சரியங்களுக்கும் பஞ்சமே இல்லை. சோயா கானின் தாயார் விபச்சார வழக்கில் ஓராண்டுக்கு முன் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் உள்ளார். அவரது தந்தை போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புடையவர் என குடும்பமே கிரிமினல் பின்னணி கொண்டது என ஷாக் கொடுக்கிறார்கள் காவல்துறையினர். மேலும் சோயா கானும் டெல்லி முழுக்க போதைப் பொருள் சப்ளை செய்து வந்துள்ளார் என அதிர வைக்கிறது அவர் குறித்த தகவல்கள். சோயா கான் திருமணமாகி விவாகரத்து ஆனவர். அதேபோல ஹசீம் பாபாவும் 2 முறை திருமணமானவர். சோயா கானும் ஹசீம் பாபாவும் சந்தித்துக் கொண்ட போது காதல் மலர்ந்துள்ளது. ஹசீம் பாபாவுக்கு 3வது மனைவியானார் சோயா கான். ஆனால் ஹசீம் பாபாதான் சோயா கானின் கிரிமினல் மேக்கர். டெல்லியில் கொலை, கொள்ளை, மிரட்டி பணம் பறித்தல், போதைப் பொருள் கடத்தல், ஆயுதங்கள் கடத்தல் என டெல்லி போலீசுக்கே பெரும் தலைவலியாக இருந்த மாஃபியா தலைவன். பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு 12க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள மாஃபியா கேங் தலைவன் ஹசீம் பாபாவை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தது போலீஸ். அப்பாடா, ஹசீம் பாபாவை கைது செய்து இந்த மாஃபியா கும்பலுக்கு செக்மேட் வைத்து விட்டோம் என பெருமூச்சு விட்ட டெல்லி போலீசுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க ஆரம்பித்தார் அவரது 3வது மனைவியான சோயா கான். ஹசீம் பாபாவை அடிக்கடி சிறையில் சந்தித்திருக்கிறார் சோயா கான். இருவரும் கோட் வேர்டுகளில் பேசி பல வியூகங்களை வகுத்திருக்கிறார்கள். இதனால் ஹசீம் பாபாவின் மொத்த கேங்கையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆளுமை செலுத்த ஆரம்பித்தார் 33 வயதான சோயா கான். மாஃபியா கேங் தலைவியான சோயா கானின் செயல்பாடுகள் டெல்லி காவல்துறைக்கு புதிய நெருக்கடியை உண்டாக்க ஆரம்பித்தது. எப்படியாவது சோயா கானையும் பிடித்து கம்பி எண்ண வைக்க வேண்டும் என பின்தொடர்ந்து நோட்டமிட ஆரம்பித்தது காவல்துறை. புலனாய்வுத் துறையும் தொடர்ந்து அவரை பற்றிய தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தது. நுண்ணறிவு பிரிவும் தனியாக நோட் போட ஆரம்பித்தது. ஆனால் போலீசுக்கு தடயங்களாக கிடைத்ததோ சோயா கானின் இன்ஸ்டா ரீல்ஸ்களில் வரும் டான்ஸ் வீடியோக்கள் தான். காரணம், சோயா கான் மீது எந்த வழக்கும் இல்லை. அவர் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் ஆதாரங்களும் சிக்கவில்லை. மும்பை தாவூத் இப்ராஹிமின் சகோதரி அவரது கணவர் சிறைக்கு சென்ற பிறகு எப்படி அவரது மாஃபியா வேலைகளை கையில் எடுத்துக் கொண்டாரோ அதே போலத்தான் சோயா கானும் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் அடிக்கடி ஆடம்பர பார்ட்டிகளில் கலந்து கொள்வதோடு விலை உயர்ந்த ஆடைகள், சொகுசு கார், பணம் என இன்ஸ்டாவிலும் பதிவேற்றம் செய்து மிகவும் கேஷுவலாகவே வாழ்ந்து வந்துள்ளார். அடிக்கடி டான்ஸ் ஆடி ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு சப்ஸ்கிரைபர்களையும் லைக்குகளையும் கவர்ந்துள்ளார் இந்த கவர்ச்சி தாதா. இந்த நிலையில்தான் தொடர்ந்து கண்காணித்து வந்த போலீசார்
போதைப் பொருள் கடத்தியதாக சோயா கானை அதிரடியாக கைது செய்தது டெல்லியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரிடம் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 270 கிராம் ஹெராயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் கடந்த செப்டம்பர் மாதம் நதீர் ஷா என்கிற ஜிம் பயிற்சியாளர் டெல்லியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திலும் சோயா கானுக்கும் தொடர்பு உள்ளதாக விசாரணை செய்ய ஆரம்பித்துள்ளது டெல்லி போலீஸ். பார்ப்பதற்கு திண்டுக்கல் ரீட்டா போல இன்ஸ்டாவில் ஆட்டம் போட்டுக்கொண்டு இன்டர்நேஷனல் கோலமாவு கோகிலாவாக வலம் வந்த கவர்ச்சி பெண் தாதா சோயா கானை கைது செய்து மீண்டும் ஒரு பெருமூச்சு விட்டிருக்கிறது டெல்லி காவல்துறை.